ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காலையில் பூரி மசாலா, உருளைக்கிழங்கு மசாலான்னு தான் பண்ண போகிறோம். இப்போ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறமா சப்பாத்திக்கு மாவு எடுத்து மாவு பிணைய போகிறோம். மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பூரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். நல்லா இழுத்து நல்லா தண்ணியை கம்மி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வருங்க பூரி. சீனி கொஞ்சம் சேர்த்தனால எண்ணெயும் அதிகமாக குடிக்காது, நல்லாயிருக்கும் பூரி. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக பூரிக்கு தக்கான எவ்வளோ உருண்டணுமோ உருட்டிக்கோங்க. மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே பூரிக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோங்க. மசாலாவுக்கு இப்போ நான் 3 பெரிய உள்ளி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நல்ல பெரிய தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக வெட்டிக்கிடுவோம் எல்லாத்தையுமே. மிளகாய் வெங்காயத்தெலாம் நல்லா பொடிசாக வெட்டிக்கிடுவோம். நான் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி போட்டாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதில் பழுத்த தக்காளி எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக 1 எடுத்திருக்கோம். அது மாதிரி நல்ல பழுத்த தக்காளினா சீக்கிரம் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்போ நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுருக்கோம்ல, அது பிணைஞ்சு வச்சுட்டு இது ஒரு ஈஸியான மசாலா தான், ரொம்பலாம் கிடையாது. ஒரு தக்காளி, 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 கிராம்பு, 1 பட்டை, இவ்வளோ தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். காலையில் ஒரு டிஃபனுக்கு ஒரு அவசரமாக ஒரு குருமா வைக்கணும்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். இதில் அதிகமான வேலைப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. அப்புறமா வச்சு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்தாச்சு. அப்புறம் 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்தாச்சு. போட்டுட்டு வெங்காயத்தை அள்ளி போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிற வேண்டியதாங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக வர வதக்கிக்கிறணும். நல்லா வதக்கிக்கிட்டு, பூரிங்கிறது சில பேருக்கு எண்ணெயாக இருக்குன்னுட்டு அதிக பேர் விரும்ப மாட்டாங்க. வீட்டில் பூரின்னா குழந்தைங்க தான் ரொம்ப விருப்பப்படுவாங்க. அவங்களுக்காண்டி தான் நம்ம இதை செய்ய வேண்டியிருக்கு. நாங்கள் மேக்ஸிமம் சப்பாத்தி தான் அடிக்கடி போடுவோம், பூரி எப்போயாவது தான் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டுருவோம். நம்ம இதில் வத்தப்பொடி எல்லாம் சேர்க்க போகிறது இல்லை. அதனால தான் பச்சை மிளகாய் தக்காளியோட சேர்த்து நம்ம வதக்குறோம். அப்போனா நல்லா கொஞ்சம் காரமாகவும் நல்லாவும் இருக்கும். கொஞ்சோண்டு வதக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கட்டுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா காரம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல. பச்சை மிளகாலே காரம் இருக்கிறனால அது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு நம்ம பார்ப்போம், வெந்துருச்சான்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு நல்லா தண்ணியை வடித்து விட்டுட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். ஹீட்டாக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா உரித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு குத்திட்டு உரிச்சோன்னா நமக்கு கையில் சூடு படாது. அதனால் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக உரித்து எடுத்துட்டுருவோம். உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உரிச்சாச்சு. இப்போ கைட்டு நீங்கள் பிசைஞ்சு விடனாலும் விட்டுக்கலாம். இது இப்போ சூடாக இருக்கிறனால தான் நான் குட்டி குட்டியாக கத்தியில் வெட்டிகிட்டு இருக்கேன். நல்லா பொடிசாக கத்தியில் வெட்டிக்கிட்டு அப்புறமா அந்த மசாலாவில் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து மசாலாவில் போடுவோம். மசாலாவில் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டுட்டு
அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு தக்கன நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர கிண்டி விட்டுட்டு தண்ணி விடணும். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். அது கொஞ்சம் திக்னஸ்க்காண்டி தான், கொஞ்சம் குழு குழுப்பாக நல்லாயிருக்கும் பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்து நம்ம பூரிக்கு மாவு எடுத்துக்கிடுவோம். மாவு எடுத்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா தேய்ப்போம். நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கிட்டு நல்லா சூடாயிடுச்சு, போட்டாச்சு. சூடாகி நல்லா புசு புசுன்னு பூரி வந்துருச்சுங்க. ரொம்ப பங்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக புசு புசுன்னு வருதுன்னு. நல்லா அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த குருமாவுக்கும் இந்த பூரிக்கும் ஐயோ ரொம்ப அழகாக இருக்கும் தொட்டு சாப்பிட்டா. இப்போ பூரி சுட்டு முடிச்சாச்சு. அடுத்து குருமா ஊற்றி நல்லா தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம மிளகாப்பொடியெலாம் ஒன்றும் சேர்க்கலை, காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் தேவைன்னா கூட தேவையில்லைன்னா ஒரு மிளகா கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்குங்க. டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.